வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் பூசணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தனி மிளகாய்த்தூள், அடுத்தது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க.